அனைவருக்கும் நான் சார்ந்த மக்கள் மன்றத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த தோழர்களே, இந்த நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தமிழ்நாடு தான் வந்து நீட் எதிர்ப்பு தொடங்கிய ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு சிரிப்பாக தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் வந்து மோசமாக நடந்துட்டு இருக்கு. 2017க்கு முன்னாடி, நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 85% மாணவர்கள் வந்து படித்து MBBS ஆகியிருக்கிறாங்க. ஆனால் நீட்டு வந்த பிறகு யாருக்கெல்லாம் காசு இருக்குதோ, காசு உள்ளவங்க மட்டும்தான், குறிப்பாக வடநாட்டு மாணவர்கள் தான் இந்த நீட்டில் வந்து தேர்வு எழுதி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டரா மாறிக்கிட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வடநாட்டு சேர்ந்த மருத்துவர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் கூட போய் பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்திக்காரங்க தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இந்த பாஜக மோடி அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பாஜக மோடி அரசுனாலே வந்து தனியாருக்கு வேலை செய்யற ஒரு கட்சி தான் பாஜக. அதே ஸ்டைல தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்து போராடின மாணவர்கள் மீது கடுமையான காவல்துறையை வச்சு தாக்குதலே நடத்துச்சு. இது எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, மோடி அவருடைய எஜமான் விஜய்க்கு என்ன சொல்றாரோ அதை தான் இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் விஜயும் வந்து செஞ்சுன்னு இருக்காருன்றத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா மாற்றம் வந்துச்சு நம்ம வந்து நினைக்க விடக்கூடாது. அவங்களுடைய மாற்றம்னா எல்லாம் கார்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் இன்னைக்கு விஜய் அரசும் செஞ்சுன்னு இருக்குது. அது காலப்போக்கில் எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்கிற கூட்டமைப்பும் சரி, இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்கிற தோழர்களும் கண்டிப்பா நாளைக்கு எதிர்ப்பாங்கன்றத நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு படு கேவலமா இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மோடி என்ன சொல்றாரோ அதை தான் இங்க கேட்கறாங்க. அங்க வந்து டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்து நீட்டுக்கு எதிர்த்து போராடுறாங்க. அது மட்டும் இல்லாத கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான வந்து பதவி விலகணும்னு சொல்லி போராடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா லட்டி சார்ஜ், லட்டில ஆணி வச்சு அடிக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை தான் இந்த மோடி அரசு வந்து செஞ்சுட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத இஸ்லாமிய இளைஞர்களாக பார்த்து அவங்க மேல வந்து வழக்கு போட்டிருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து நீட் எதிர்த்து போராடி இருக்காங்க. குறிப்பா மேற்கு வங்காளத்தில் வந்து போராடின மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அங்க வந்து பார்த்தா யாரை டார்கெட் பண்ணுதுன்னா இந்த பிஜேபி அரசு இஸ்லாமிய இளைஞர்களா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேல வந்து வழக்கு போட்டு இருக்கு. அது எப்படிப்பட்ட வழக்குனா, அங்க வந்து சிறப்பு வழக்கு சிறப்பு குண்டாசுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அங்க வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் மீது வந்து சிறப்பு குண்டாசுன்னு ஒரு சட்டத்தை போட்டு இளைஞர்களை ஒடுக்குது. ஏன்னா இந்த பாஜக அரசு வந்து வெறிய மத வெறியும் சாதி வெறியும் தூண்டி விட்டுட்டு கார்பரேட் கம்பெனிக்காக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாஜக எப்ப ஆட்சிக்கு வந்ததோ 10 வருஷத்துல ஒரு நாளைக்கு அரசு பள்ளி வந்து 25 பள்ளிக்கூடம் வந்து இந்தியா முழுவதும் மூடப்படுது. அதே போல பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கிட்டத்தட்ட 50% பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வந்து 200% தனியாருக்கு வந்து தாரகத்தை கொடுத்துட்டு இருக்கு இந்த பாஜக மோடி அரசு. ஏன்னா இவங்க எப்பவுமே கார்பரேட்டினுடைய நலன்ல தான் இந்த பாஜக மோடி அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. அதே கொள்கையை தான் இன்னைக்கு தாவேக அரசு வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து மேற்கொண்டு இருக்குது. ஆனா நம்மை போன்ற இயக்கங்களும் அமைப்புகளும் வந்து இன்னைக்கு இந்த நீட்டை வந்து ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நீட்டை ஒழிக்க தெரியும், நம்ம தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாடு வந்து முதல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தையே வந்து முதல் அமெண்ட்மெண்ட்டே சீர்திருத்துற ஒரு மாநிலன்றத மோடிக்கு சரி, இப்போ வந்து இருக்கிற விஜய்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நாள் இந்த நீட்டை ஒழிச்சு அதை நிரூபிச்சு காட்டுவோம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை தோழர்கள் நன்றி தெரிவித்து